மஞ்சள் என்பது நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தில் ஒன்றிணைந்த மஞ்சள். அந்த காலத்தில் நம்முடைய உணவு பழக்கங்கள், மருத்துவ குணம் அதிகம் உள்ள மஞ்சள். அதிலும் ஈரோடு மாவட்டத்தில் விளைகின்ற மஞ்சள் 90% குர்குமின் இருக்கின்ற இந்த மஞ்சள் சமீபத்தில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது. இதில் உலக சுகாதார நிறுவனம் மஞ்சளுக்கு மருத்துவ தன்மைகள் அதிகம் என்று ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறிந்திருக்கின்றார்கள். இவ்வளோ தன்மை உள்ள மஞ்சள் உலக அளவில் 90 விழுக்காடு மஞ்சள் சாகுபடி செய்கின்ற நாடு இந்தியா. உலகத்திலே 90 விழுக்காடு மஞ்சள் விளைகின்ற நாடு இந்தியா. இந்தியாவிலே 3வது அதிகமாக மஞ்சள் சாகுபடி செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. மகாராஷ்டிரா, ஒரிசா, பிறகு தமிழ்நாடு. மஞ்சள் கொள்முதல் செய்கின்ற வரிசையிலே தமிழ்நாடு 4வது இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மஞ்சள் விளைகின்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். இது இல்லாம சேலம், ஆத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, செங்கல்பட்டுல கொஞ்சம் அங்கங்க இருக்கு. இங்க ஈரோடு மாவட்டத்தில் விளைகின்ற மஞ்சளுக்கு தான் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கிறது. இதுல மஞ்சள் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன? ஏன்னா இப்போ விலை நிர்ணயம் இல்லை. 2021 மஞ்சள் பாத்தீங்கன்னா 7000, 8000 ஒரு குவிண்டால் போயிடுது. குவிண்டால்னா 100 கிலோ. 2022 அது கொஞ்சம் அதிகமா 12000, 13000. அப்புறம் 24 தான் கொஞ்சம் 15000, 15000 போயிடுச்சு, 16000. அதுல கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள்னு இருக்கு. அதுல சேலத்தில் விளைகின்ற விரலி மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக அதிகம், அந்த மண்ணு தன்மை கொஞ்சம் இருக்கு. இப்போ விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னன்னா, இப்போ நெல்லுக்கு 2500 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே போன்று கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, மஞ்சளுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோரிக்கை என்னன்னா 25000 ரூபாய் ஒரு குவிண்டால் மஞ்சளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் செய்யணும். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதினா, விளைபொருட்கள் குறிப்பாக மஞ்சள், வாழை, மிளகு, மிளகாய், அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு, இது போன்ற விளைபொருட்களுக்கு நாங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்வோம், மினிமம் சப்போர்ட் விலை நிர்ணயம் செய்வோம்னு சத்தியம் பண்ணாங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக. 4.5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் மஞ்சளுக்கு எந்த நிர்ணயமும் இல்லை, விலையும் இல்லை. இடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் என்ன நிர்ணயம் செய்கிறாங்களோ அவங்க தான் விவசாயிகள் பாவம் கஷ்டப்பட்டு ராப்பகலும் உழைச்சி மஞ்சளை பயிரிட்டு, ஆனால் நட்டத்தில் தான் பயிரிடுறாங்க. நட்டம் தான் கிடைக்குது அவங்களுக்கு. அந்த வகையில் ஒன்று தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டியது, மஞ்சளுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் நிர்ணயம் செய்யணும். 2வது, புவிசார் குறியீடு கிடைத்த பிறகு உலக அளவிலே அதை மார்க்கெட்டிங் செய்யணும். ஏன்னா உலகத்தில் எல்லா உணவுப் பொருட்களிலும் மஞ்சள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. 3வது, இந்த பகுதியிலே மஞ்சளுக்கு ஆராய்ச்சி மையம், மருத்துவ சார்ந்த ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாக்கணும். 4வது, இங்க குளிர்பதன கிடங்குகள் உருவாக்கணும். ஏன்னா விலை நிர்ணயம் சரியான விலை இல்லைன்னா மஞ்சளை விவசாயிகள் இலவசமா அங்க குளிர்பதன ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ்ல அங்க வைக்கணும்.